சூப்பர் ஸ்டாருடைய சூப்பர் லுக்னா எனக்கு மாணிக்கம். பாஷா. ஓகே. எனக்கு அந்த ஹேர் ஸ்டைலில் அவர் அந்த முடியை சிலிப்பி விட்டு வர்ற அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். எங்க சர்வேக்காக கேட்குறேன், நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த படம் பாஷாவா படையப்பாவா? எனக்கு வந்து படையப்பா. ஏன்னா எங்கள் அப்பா ஃபாரின்லேருந்து எங்கள் வீட்டில் டெக்கு தான். அப்போது ஃபாரின்லேருந்து எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்த கேசட் வந்து படையப்பா தான். அந்த படையப்பா வந்து நீலாம்பர் எப்படி அந்த இதில் கேசட்டு தேயிற அளவுக்கு திருப்பி பார்த்துருப்பாங்களோ அது மாதிரி படையப்பா படத்தையே தேயிற அளவுக்கு திருப்பி பார்த்துருக்கேன் நான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஃபேவரட் படையப்பா. ஓகே. இப்போ அடுத்து சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னா, இப்போ வந்து சூப்பர் ஸ்டாரோட சக்ஸஸ்க்கு இதுதான் சீக்ரெட் அப்படின்னா எது சொல்வீங்க? அதான் சீக்ரெட்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்கிட்ட கோத்து விட்டுரு, நீ அந்த பக்கம் திரும்பி சரி. இல்லைண்ணே, அவரோட கான்ஃபிடென்ட் தான். இப்போது அவர் அந்த கண்டக்டராக இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு விஷயம் என்னை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ப்ரூவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் அந்த சிகரெட் போட ஆரம்பித்தார்ல வாயில், அந்த ஸ்டைலாக. அதுதான் வந்து அவருடைய ஃபஸ்ட்டு சக்ஸஸ். அந்த சிகரெட் அவர் எப்படி இந்த ஸ்டைல் போட ஆரம்பித்தாரோ அதுக்கப்புறம் அந்த சூயிங்கமாக மாறி இப்போ வரைக்கும் அது எல்லாருக்கிட்டையும் ஒரு மேனரிசமாக போயிட்டு இருக்கு. அவர்கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அவர் தான் சொல்லியிருக்காரு, ஏவிஎம் ஸ்டுடியோவில் நான் வெளில போகும்போது எப்படி ஃபீல் பண்ணணும்னா திரும்பி காருக்குள்ளே வரும்போது எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயம் தான். அவர்கிட்ட கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓவர் கான்ஃபிடென்ட் இல்லை, கான்ஃபிடென்ட் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்டைல் தான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்.